நேற்று தமிழ்நாடு முழுவதும் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி ஐயா கூட ஜெயலலிதா அம்மாவை இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை கவர் பண்றதுக்காக ஒவ்வொரு தொகுதிக்குமே காவல்துறையினுடைய கண்காணிப்புல இருந்து விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று தமிழ்நாடு முழுவதும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஒரே குதூகலமாக தான் மக்கள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது பெண்களை பற்றி இழிவாக பேசுறது. குறிப்பாக பார்த்தோம்னா நடிகை த்ரிஷா அவர்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுடைய கூட்டத்தில் அந்த பேர் வருது. ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு அமட்டி இருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக அது தவறான வார்த்தை. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் அப்படி, டிஎம்கேவுடைய கல்ச்சரே அப்படி தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா, பெரிய அந்த அரசியல்வாதிகள் ரொம்ப டீசெண்டாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதில் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே இணைஞ்சிருக்காரு. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும்லாம் கைது நடவடிக்கை சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர் இல்லை இவங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இது நம்மளை விட அதாவது கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் அவர் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு, அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர். அவரை பேசுறது எந்த விதத்துலையுமே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க இப்படி பேசுனது, அடுத்து இந்த கைது நடவடிக்கை எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இருக்கிற கீழ்மட்ட தலைவர்கள் அந்த அசிங்கமாக பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கும். இந்த சைதை சாதிக்கு, அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பன்னிவாயன், அது மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. இன்னும் கேவலமாக பேச விட்டுருவாங்க. கண்டிப்பாக இது ஏடிஎம்கே இது வரைக்கும் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. பாஜக இனிமேல் செய்யணும்னு நானாக நினச்சேன். ஆனால் இன்றைக்கி இருக்கும் அரசாங்கம் அதை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று தமிழ்நாடு காவல்துறை மேலே மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு மரியாதையும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் இப்போ உதயநிதி அவர்கள் கைது செஞ்ச உடனேவும் அப்படியேவும் பயங்கரமாக கொந்தளிச்சு இது பண்ணாங்க. ஆனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படலை. பஸ்ஸு எல்லா இடத்துக்கும் நார்மலாக போக வரதா இருந்துச்சு, ஆட்டோ போக வர இருந்துச்சு. பைக்கில் போகிறவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்க ஓரமாக உட்காந்து ஒரு ஓரமாக அவங்க அவங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. டிவிக்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலுமே இல்லை. இது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் அதை நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர்லேயுமே கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணினாங்கன்னு சொன்னாங்க. டிஎம்கேவினர் அவங்கள ஃபுல்லாக கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு ஈவினிங் ஆனோடனே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒன்று புரியணும், யாராக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண்ணன். எல்லாரும் பெண்களை முதல்ல மதிக்கணும். ஆனால் திமுக அரசியல்வாதிகளுக்கு அந்த கல்ச்சரே இருக்காது. கருணாநிதி ஐயா கூட ஜெயலலிதா அம்மாவை எந்த அளவுக்கு அசிங்கமாக பேசியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க. சட்டசபையில் அவங்கள என்ன பாடுபடுத்தினாங்க, அவங்கள சேலையெல்லாம் இழுத்து அவங்கள அடித்து. அப்போ இவ்வளோ மீடியா இல்லை. அப்போல்லாம் நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ இந்த நக்கீரன், தராசு, அது மாதிரி புக்ஸ் எங்கள் அப்பா வாங்குவாங்க. அதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அதிலெல்லாம் வந்தது. அவங்க ஒரு மாதிரி தலைவிரி கோலமாக ரொம்ப, அதெல்லாம் அப்போல்லாம் பார்க்கும்போதே பாவமாக தெரியும். ஐயோ எதுக்கு இவங்களெல்லாம் போட்டு அடிச்சாங்க, அப்போ விவரம் தெரியல. பட் இப்போ அவங்க எந்த மாதிரி அசிங்கமாக அவங்கள நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கும் போது கர்மா இஸ் பூமராங், அப்படி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மேல் இதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களுமே இன்னைக்கு இருக்கும் டிவிக்கு அரசாங்கம் வாயை திறந்தோன்னே வாயிலே குத்துன்னு குத்தி தூக்கி உள்ளே போட்டு விட்டுடும். அப்போ தான் இப்படியாப்பட்ட ஆட்கள் அடங்குவாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னா, இங்கே இப்படி ஒரு நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நாள் நேற்றையும் பார்த்தோம்னா டிவிக்கு அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை கவர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தொகுதிக்குமே மினிமம் 500 இஸ்லாமியர்களை அடிப்படை உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரே கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாத்தேவும் ஃபஸ்ட்டு அடியேவும் சேப்பாக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. அங்கேயே 500 இஸ்லாமியர்கள் டிவிக்கேல இணைஞ்சிருக்காங்க. இது முதல் கட்ட நடவடிக்கை. இது மாதிரி 234 தொகுதியிலையுமே ஒவ்வொரு தொகுதிக்குமே
மினிமம் 500 அடிப்படை உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து எல்லாருமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ டிவிகே அரசாங்கம் அமையும் போதே நிறைய இஸ்லாமியர்கள் பெண்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்து டிவிகேல வந்து இணைஞ்சிருக்காங்க, பொறுப்புகளில் இருக்காங்க, எம்எல்ஏவா. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பொறுப்புகள் கொடுத்து அவங்க வந்து நல்லா இறங்கி வேலை பார்த்தாங்க. உண்மையிலேயும் அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. என்ன ஒன்று, எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் இது கண்டிப்பாக அதை வந்து தாங்க முடியாது. இன்னும் நிறைய வந்து பேசுவாங்க டிஎம்கே சொல்லி. போன தடவை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், அந்த பெண்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த அளவுக்கு கேவலமாலாம் பேசுனாங்க. அதையும் தாண்டி அந்த பெண்கள் வந்து டிவிக்கேல இணைஞ்சு வேலை பார்த்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் உண்மையிலே சொல்கிறேன், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இது வந்து நம்ம ஜனநாயக நாடு. நமக்கு பிடிச்ச கட்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா விதமான உரிமையை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அதுபடி வந்து நம்ம எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு அரசியல்வாதியையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதில் வந்து மதத்தை தயவுசெய்து கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா தாராளமாக நீங்கள் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும், நான் அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களை வந்து அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணலாம். இப்போ இது முதல் கட்ட நடவடிக்கையாக வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 உறுப்பினர்கள், அதுவும் முதல் தொகுதியை பார்த்தோன்னா சேப்பாக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக திமுகவுக்கு இது வந்து ஒரு கெட்ட செய்தி தான். ஏன்னா இஸ்லாமியனுடைய ஓட் பேங்க் வந்து அது எப்படி சொல்ற கோர் ஓட் பேங்க், அதாவது இஸ்லாத்தினுடைய 5 கடமை இல்லை 6வது கடமை. இந்தியாவில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு 6வது கடமையாக இருக்குது. அது வந்து இப்போ தகர்க்கப்பட்டு இருக்குது. உண்மையிலே நான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் ஊர்லேயே நிறைய பேர், நிறைய பசங்க பிள்ளைங்க அவங்க சொல்லி பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிவிகேக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி இப்போ அடிப்படை உறுப்பினரை சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஓட்டு எல்லாமே வந்து உடையுது. அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் உண்மையிலே. அடுத்து பார்த்தோம்னா டெல்லியில் நடந்த கரப்பான்பூச்சி போராட்டத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்டு யூடியூபர்ஸ் வந்து அதில் நிறைய பேர் கலந்துருந்தாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி அவங்க அத்தனை பேருமேவும் காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நிறைய ஃபேக்கான நிறைய கிராஃபிக்ஸ் மூலமாக நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தவறான தகவல்களை வந்து உருவாக்கி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. தவறான தகவல்களையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சர்வர் மூலமாகவும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் நிறைய தகவல்களை வந்து டெல்லி காவல்துறையும் உளவுத்துறையும் வந்து கண்டுபிடிச்சி இப்போ அவங்க அத்தனை பேருமே வந்து விசாரணையில் இருக்கிறாங்க. இவங்க இது எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, முக்கியமாக பார்த்தா இப்போ அதுதான் பார்க்குறாங்க. சாதாரண கூட்டத்துக்கு போனவங்களுக்கு முகமது ஜுனைத் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வந்து மினிமம் பொதுமக்களாக போன அத்தனை பேருக்குமே வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் யூடியூபர்ஸ் அவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து அவங்களுக்குமே வந்து பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. இந்த பணம் வந்து யார் மூலமாக யாரிடம் இருந்து இவங்களுக்கு வந்திருக்கு, ஏன்னா இவங்க வந்து கடைசி ஆள் தான், இவங்களுக்கு மேலே மேலே இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுமே வந்து இப்போ நம்மளுடைய இந்திய உளவுத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வெளியிடலை. கண்டிப்பாக பார்த்தோம்னா இப்படிப்பட்ட யூடியூபர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க பேன் பண்ணணும், கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணணும். ஏன்னா காசு கிடைக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம நாட்டுக்கு எதிராக அங்கே போயெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுடைய செய்கைகளே பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருந்தது. அது வந்து பாகிஸ்தான் ஊடகம்லாம் அதை பற்றி எடுத்து ரொம்ப பெருமையாக பேசும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவை நாட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜென்ஜி போராட்டம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த ஜென்ஜி அத்தனை பேருமே பயந்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து நல்ல பதிலடி கொடுக்குறாங்க. உண்மையிலே வந்து நம்ம இந்திய மக்கள், உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு நாட்டுப்பற்று உள்ள மக்கள். தேவையில்லாமல் அந்த காசு ஆசையை காமிச்சு இவங்களை ஃபுல்லாகவே வந்து மடைமாற்றி வச்சுருக்குறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஷ் முகமது அந்த அமைப்பு, அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு, அந்த பயங்கரவாத அமைப்பை சார்ந்த ஹமீம் மண்டல் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து
மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அவர்களுடைய நடவடிக்கைகளை டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து சொல்லக்கூடிய பணி வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சுவேந்து அதிகாரி வந்து எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, எந்த பொது நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறாரு, எத்தனை மணிக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு, அவருடைய வீடுலேருந்து ஆஃபீஸ் பொது வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிற பணி வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து சிறப்பு காவல்படை அவனை ஹமீம் மண்டலை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணதில் தான் அவன் இதுக்கு முன்னாடி சுவேந்து அதிகாரி அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு பிறகு எங்கெங்கே போனாலும் அத்தனை நிறைய அதிகமான இடங்கள்ல கூட்டங்கள் எல்லாமே இருந்திருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களை வந்து தகர்க்கிறதுக்கு, அதாவது வந்து வெடிகுண்டு மூலமாக வந்து தகர்க்கிறதுக்கு, வேறு தாக்குதல் நடத்துறதுக்கு உண்டான இடங்களோட டீட்டெயில்ஸ் பூரா வந்து அவன் ஜெய்ஷே முகமது பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்கான். அந்த டீட்டெயிலையுமே வந்து சிறப்பு காவல் படை விசாரணையில் ஹமீம் மண்டல் சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு கலவரம், ஒரு பயங்கரவாத சதி செயலிலிருந்து நம் நாட்டை வந்து நம்முடைய காவல்துறையும் சிறப்பு காவல்துறையும் அதை வந்து தடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன பொறி சிக்கியிருக்கு, அந்த பொறியை தூக்கி வச்சு அந்த அளவுக்கு விசாரணை பண்ணதில் யார்கிட்ட வந்து போயிருக்கு, எத்தனை பேர் இதில் வந்து மிங்கிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட் இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிழல் உலக தாதா, பாகிஸ்தானுடைய நிழல் உலக தாதாக்கள், அப்புறம் வந்து பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI, அதுலேயும் வந்து இவனுடைய தொடர்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலேயும் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சதி வலையிலிருந்து நம்ம நாடு வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலேயே வந்து எல்லா மக்களுமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.